ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன தி ஹண்ட் அப்படிங்கிற ஒரு வேற லெவலில் ஒரு சீரியல் கில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். இது சீரியல் கில்லர் படம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஆன்லைனர் என்னன்னு பார்த்துடலாம். இந்த உலகத்தில் ரொம்பவே அதிகமான பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கொடூரமான கேமை நடத்துறாங்க. அந்த கேமில் ஒரு 11 பேரை கடத்திட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள விட்டுறாங்க. இவங்க கடத்திட்டு வந்த 11 பேருக்குமே அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. நம்ம ஏன் இங்கே வந்தோம், எதுக்காக நம்ம இப்படி சாக போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் ரொம்ப கொடூரமாக செத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்க இல்லையா அப்படிங்கறது ரொம்பவே கொடூரமாவும் த்ரில்லிங்காவும் ரத்தம் தெறிக்க சொன்ன படம் தான் தி ஹண்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நம்மளோட சேனலுக்கு வியூஸ் ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்கு, நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷோ ஆகும், நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு முகத்தை காமிக்கல, அவ ஒரு டேபிள்ல உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல இந்த பணக்காரங்களுக்கே உரித்தான ஒரு குரூப் இருக்கும் போல. சோ அவங்க எல்லாருமே சாட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் நமக்கு இப்ப ரொம்பவே போர் அடிக்குது, நம்ம மறுபடியும் அந்த ஹண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டு இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே ஒரு பிளைட்டை காமிக்கிறாங்க, ஏதோ பிரைவேட் பிளைட் மாதிரி தெரியுது. அதுல வந்து ஒரு ஏரோஸ்டஸ் அங்க வர்ற அந்த பேசஞ்சர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒருத்தன் ஏதோ மயக்கத்துல இருந்து எழுந்து வந்த மாதிரி அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறான். அவனுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அந்த சமயத்துல இங்க இருக்கிற பணக்காரன்ல ஒருத்தவன் அவன் டாக்டர் போல இருக்கு. சோ அந்த வயசான ஆளு இருப்பா பொறுமையாரு நான் டாக்டர் தான், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஏரோஸ்டஸ் கிட்ட கீழே ஒரு டவலை போடுமா, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுமே அந்த டவலை கீழே போடுறாங்க. இவனும் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கான் இல்லையா, சோ அவனை மெதுவா படுக்க வச்சுட்டு அந்த ஏரோஸ்டஸ் கிட்ட ஒரு பெண் இருக்கும், அந்த பெண்ணை வாங்கி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த பெண்ணை வாங்கி நச்சுன்னு அவனுடைய கழுத்துல குத்த ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. வலி தாங்க முடியாம அவனும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எழுந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். இந்த சமயத்துல உள்ள ஒரு லேடி தூங்கிட்டு இருப்பாங்க போல, அவங்களும் பெரிய பணக்காரங்க தான். அவங்க நேரா இங்க வந்து அவங்க போட்டிருக்க அந்த ஹீல்ஸை கழட்டி, அந்த ஹீல்ஸ் எல்லாம் ஷார்ப்பா ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சு அங்க கத்திக்கிட்டு இருக்கவனுடைய கண்ணுல குத்தி அப்படியே நல்லா 2 ஆட்டி அந்த ஹீல்ஸை வெளியே எடுக்கிறாங்க. பார்த்தா அவனுடைய கண்ணு தனியா வெளியில வந்துருச்சு. ஏன்னா நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுடைய வாய் கட்டப்பட்டிருக்கு, ஏதோ லாக் பண்ணி வச்ச மாதிரி. இந்த இடத்துக்கு இவங்க ஏன் வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. என்னடா இப்படி கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு பொண்ணு தூரத்துல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு தண்ணிக்கு பக்கத்துல உட்காந்துருக்கா. அவளை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே குரல் கொடுக்கும்போது அவ இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஒரு சின்ன ஊசி இருக்கும், அந்த பின்ன தலையில தேய்ச்சி ஒரு இலையை கட் பண்ணி அந்த தண்ணியில போட்டு அந்த ஊசியை போடும்போது அது அப்படியே சுத்தி ஒரு டைரக்ஷனா நிக்குது. ஒரு ஊசியை வச்சு டைரக்ஷனை காட்டுற ஒரு காம்பஸே உருவாக்கிட்டா. ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்கா இல்லையா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. இந்த பொண்ணுமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பார்க்கும்போது அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால சுத்தி முத்தி பார்க்கும்போது இவள மாதிரி இன்னொருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான், வாய் கட்டப்பட்ட நிலைமையில. சரி அவனை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. இவங்கள மாதிரி நிறைய பேர் உங்களுடைய வாயை கட்டப்பட்டு இந்த காட்டுல விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய மரப்பெட்டி மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு தொப்பி போட்டவன் அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லிவர் எடுத்துட்டு கிட்ட போகும்போது அங்க ஒருத்தவன் ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் அதை ஓப்பன் பண்ணாரா, ஓப்பன் பண்ணும்போது அது பாம்பு இருந்து வெடிச்சிட போதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்காம அவன் பாட்டுக்கு அந்த லிவரை வச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ண உடனே அதுல இருந்து ஒரு பன்னிக்குட்டி வெளியில வருது. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, என்னடா இது பாம்புன்னு பார்த்தா பன்னிக்குட்டி வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த தொப்பி போட்டோம்னா உள்ள ஏதோ ஒரு லிவர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுக்கும்போது அப்படியே வெளியில வருது. பார்த்தா அதுல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, கன்னு கத்தி அந்த மாதிரி ரொம்பவே நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. ஸோ இது நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அந்த வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்களுடைய வாயெல்லாம் லாக் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட கீ ஒரு பொண்ணுக்கு கிடைக்குது. அந்த பொண்ணு அவளுடைய லாக்கை ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாரோடைய லாக்குமே ஓபன் பண்றாங்க. இந்த சமயத்துல ஒருத்தவன் அந்த பொண்ணுக்கு என்னுடைய வாய் கட்ட அவுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன், என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கையில ஒரு கன் எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா அந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பொண்ணோட தலையில வந்து ஒரு புல்லட் பட்டு தலை தெரிச்சு போகுது. ஆக்சுவலா ஆரம்பத்துல படம் பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா ஆரம்பத்திலே செத்து போயிட்டா. ஓகே எல்லாருமே அந்த புல்லட்ல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் 2 கன்னை வச்சு ஃபாஸ்டா அந்த டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, துப்பாக்கி எங்க இருந்து சொல்றாங்களோ அந்த டைரக்ஷனை பார்த்து இவன் ஷூட் பண்ணிட்டு ஓடும்போது அவன் மேலேயுமே நிறைய புல்லட் பட்டு அவன் அந்த இடத்துல செத்து போறான். இதனால பயந்து போன எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு வேகமா ஓடும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளத்துல விழுந்துருவா. என்னடாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்த போய் அந்த பள்ளத்துல எட்டி பார்க்கும்போது பார்த்தா அந்த பள்ளத்துல ஷார்ப்பான கடப்பார மாதிரியான ஆயுதங்கள்லாம் சொருகி வச்சிருக்காங்க. அதுல போயிட்டு அந்த பொண்ணு விழுந்து கிடக்குறா. அவன் முதுகு வழியா குத்தி நெஞ்சு வழியா முன்னாடி வந்து நிக்குது அந்த கம்பிங்க. சோ எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவனும் ட்ரை பண்ணி அந்த பொண்ணை எப்படியோ அந்த கம்பியில இருந்து காப்பாத்தி அப்படியே மெதுவா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எப்படியாவது இங்க இருந்து மரங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா பார்த்தா அங்க இருக்கிற கன்னி வெடியில இவன் காலை வச்சிடறான். இதை பார்த்து ஷாக் ஆகிறதுக்கு முன்னாடி
மறுபடியும் அந்த கண்ணி வெடி வெடிச்சு 2 பேருமே பீஸா போய் பறந்து போய் விழுறாங்க. அந்த சமயத்துல கூட அந்த பொண்ணு பள்ளத்துல விழுந்தா இல்லையா, அவன் மறுபடியும் அந்த பள்ளத்துல விழுந்துடுறா. சோ இதை போயிட்டு ஒருத்தர் எட்டி பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணுக்கு நெஞ்சுக்கு கீழே எதுவுமே இல்ல, ரொம்ப கொடூரமா செத்து போய் கிடக்குறா. சோ இவங்க 11 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஹீரோயினை தவிர்த்து இன்னும் 4 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. ஹீரோயின் தனியா தப்பிச்சு போயிட்டு இருக்கா. சோ இந்த 4 பேருமே அந்த காட்டோட எட்ஜுக்கு போகும்போது நிறைய ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்கு, இரும்பு வேலி போட்டு இந்த தாண்டி போனா இந்த காட்டை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டிருக்க ஓவர் கோட் எல்லாம் கழட்டி அந்த கம்பி மேல போட்டு அப்படியே ஏறி அந்த பக்கமா போயிடுறாங்க. கடைசியா இன்னும் ஒரு ஆள் தான், அந்த வயசான தாத்தா தான் ஏற வேண்டியிருக்கு. அவர் ஏறிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி இருந்து நிறைய அம்புகள் வந்து அவர் மேல குத்துது. இதனால நீங்க எப்படியாவது தப்பிச்சிருங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வச்சிருக்க கண்ணை வச்சு பின்னாடி பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நேரா வந்து இவருடைய கழுத்துல வந்து ஒரு அம்பு குத்துது. அந்த இடத்துல அவரும் செத்து போயிடுறாரு. இவங்க 3 பேரை தப்பிச்சு ஓடி வராங்க இல்லையா, அவங்க அந்த காட்டை விட்டு வெளியில வரும்போது ஒரு பெரிய கடை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போனா 2 வயசான கப்பல் இருக்காங்க. அவங்க கிட்ட கண்ணை கட்டி மிரட்டி இது எந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க ஒரு ஏரியா பேரை சொல்றாங்க. உடனே அங்க இருக்க போனை வாங்கி போலீஸுக்கு கால் பண்ணி நாங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கிற லொகேஷனை சொல்லும் போது அந்த பக்கம் பேசிட்டு இருக்க அந்த போலீஸ்க்கு இவங்க சொல்ற இடம் தெரியல. இதனால அந்த கடைக்காரங்க கிட்ட மிரட்டி அந்த பேர் கேட்டு மறுபடியும் சொல்லும் போது அவங்களுக்கு சுத்தமா தெரியலன்றாங்க. இதனால இவனும் இந்த போனை ட்ராக் பண்ணியாவது இந்த இடத்துக்கு வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதே சமயத்துல அங்க வந்த ஒரு பொண்ணு அந்த கடையில இருக்கிற ஏதோ ஒரு குக்கீஸை சாப்பிட்டுருப்பா போல இருக்கு. அதை சாப்பிட்ட உடனே அப்படியே வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இவங்க 2 பேருமே போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா நிறைய புகையெல்லாம் வருது. அந்த பொண்ணு அந்த இடத்துல செத்து போயிட்டா. ஏன்னா இது புகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா இந்த கப்பல் இருக்காங்க இல்லையா, வயசான கப்பல், அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு 2 கன்னை வச்சு பயங்கரமா இவங்க 2 பேத்தையும் ஷூட் பண்ணி கொள்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுமே அந்த கேமை சேர்ந்தவங்க தான் போல இருக்கு. உடனே அந்த இடத்துல அந்த டெட் பாடி எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுட்டு அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு ரிசப்ஷன்ல நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. யாரு கூட அப்படின்னா ஒரு வாக்கி டாக்கி எடுத்து இந்த கேமை நடத்துறா இல்லையா ஒரு லேடி, அந்த லேடி கிட்ட பேசுறாங்க. இங்க 3 பேரை தப்பிச்சு வந்தாங்க, அவங்க 3 பேத்தோட கதையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பக்கத்துல இருந்து பேசுறவங்க பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களையும் கொலை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரொம்ப சாதாரணமா நம்ம ஹீரோயின் நடந்து வராங்க. ஹீரோயின் வந்த உடனே எனக்கு சிகரெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் காசு எடுக்கிறதுக்காக கீழே குனிவாங்க. இதனால உள்ள இருக்கிற 2 பேருமே பதட்டமாயிட்டு கண்ணுல கைய வைப்பாங்க ரெடியா. அந்த சமயத்துல ஹீரோயின் சாதாரணமா எழுந்து இவங்க காசை எடுத்து கொடுக்குறாங்க. சிகரெட்டையும் கொடுத்துட்டு மீதி சில்லறையும் கொடுக்குறாங்க. இதை பாக்குற ஹீரோயின் டக்குன்னு அந்த பக்கமா குதிச்சு அந்த லேடி அடிச்சு கீழே தள்ளிட்டு அவங்க வச்சிருக்க கண்ணை புடுங்கி அந்த ஹஸ்பண்ட் இருப்பான் இல்லையா அவனுடைய நெத்திலே ஒரு போடு, கீழே கிடக்குற அந்த லேடியுமே ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்க சிகரெட்டுக்கு காசு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க மீதி சில்லறை கொடுக்கும்போது இவங்க கொடுத்த காசை விட அதிகமா கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த சிட்டியே கிடையாது, இவங்க இந்த நாடே கிடையாது, காசை கணக்கு தெரியாம கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அப்படியே அந்த கடையை விட்டு வெளியில வரும்போது வெளியில ஒரு கார் நிற்கும். அந்த கார்ல ஏறி தப்பிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட போய் பார்க்கும்போது அந்த காருடைய நம்பர் பிளேட்டை செக் பண்ணும்போது ஃபேக்கா ஒரு நம்பர் பிளேட்டை வச்சிருக்காங்க. அப்படியே அந்த காரை சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த சமயத்துல சரி டோர் ஓபன் பண்ணி உள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல சின்னதா ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி ஒரு பாமோட வச்சிருக்காங்க. நல்ல வேலை ஹீரோயின் ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணியிருந்தா அந்த காரோட சேர்ந்து ஹீரோனும் வெடிச்சு செதறி இருப்பாங்க. அப்படியே அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு செடி கிட்ட ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. அந்த சமயத்துல உள்ள இருந்து அந்த வாக்கி டாக்கி எடுத்திருப்பாங்க. அந்த கடைக்காரங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வாக்கி டாக்கி தான். அதுல அந்த கேமை நடத்துற அந்த லேடி பேசுறாங்க. என்னப்பா யாராவது வந்தாங்களா, கொலை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க பேசிட்டு இருக்கும்போது இதை ஹீரோயின் கேட்டுக்கிறா. அதே சமயத்துல கொஞ்ச நேரத்துல இவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படிங்கறதுனால அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேமை நடத்துறவங்க இங்க ஒரு ட்ரோன் அனுப்பியிருப்பாங்க போல. சோ அந்த ட்ரோன் நம்மள பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை ஷூட் பண்ணலாம்னு சொல்லி ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வேற எவனும் அந்த ட்ரோனை ஷூட் பண்றான். அந்த இடத்துக்கு ஒரு தாடிக்காரன் வரான், சொட்ட மண்டை, அவன் தான் ஷூட் பண்ணி அந்த ட்ரோனை உடைச்சிருக்கான். இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு அந்த கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த காரை தொடாத அதுல பாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த தாடிக்காரனும் நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டே வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க இருக்கிற ரயில்வே ட்ராக்ல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த ட்ராக்ல கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ சரக்கெல்லாம் ஏத்திட்டு போற மாதிரியான ஒரு ட்ரெயின் தான் போல இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த 2 பேருமே அந்த ட்ரெயின்குள்ள ஏறிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஏறி போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்களோட சேர்த்து இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த ட்ரெயின்ல ஏறி அகதிகள் மாதிரி வந்துட்டு இருக்காங்க போல. அவங்க கிட்ட கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் தொப்பி போட்டவங்க வந்து தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்க எப்படி இந்த கேம்குள்ள வந்தோம்னு எங்களுக்கு தெரியல, நாங்க வந்து அகதிகள் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு புரியாத பாஷையில பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்துக்கிட்டு இந்த தாடிக்காரனுக்கு அந்த தொப்பிக்காரன் மேல கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குது. அவனும் இந்த கேம் கூட சம்பந்தப்பட்டவனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டவுட்டோட தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ட்ரெயின் நிக்குது. அங்க பார்த்தா ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும் போல இருக்கு. சோ அந்த இடத்துல போன உடனே இந்த ட்ரெயினுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு மேல இறங்கி இருப்பாங்க போல இருக்கு. எல்லாரையும் ஒருத்தங்களா விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆர்மி ஆபீசர் கிட்ட இந்த தாடிக்காரன் போயிட்டு எனக்கு இந்த தொப்பி போட்டவன் மேல சந்தேகமா இருக்கு, அவன் அகதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு புரியாத பாஷையில சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த மிலிட்டரி ஆபீசர் வேற மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாங்க, இங்கிலீஷே கிடையாது. அவனுக்குமே இவன் சொல்ற விஷயம் புரியல. இதனால
என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த தொப்பி போட்டவன் ட்ரெயின்ல வந்தான் இல்லையா, அவன் வந்து இவங்கிட்ட வந்து டேய் நான் ஒன்னும் அகதி கிடையாது, நீ சொன்னது உண்மைதான், நான் இந்த கேமை நடத்துறவன்ல ஒருத்தவன் தான், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கடா அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றான். இவ்வளவு நேரம் இவன் பேசுனதே ஒரு மாதிரி வித்தியாசமான இங்கிலீஷ், இப்போ ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறான். இதனால கடுப்பான இந்த தாடிக்காரனும் பயங்கரமா போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட ஒரு கிரனேட் இருக்கும். அந்த கிரனேட்டை இவனோட பேண்ட்டுக்குள்ள போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவனும் எப்படியும் அந்த கிரனேட்டை எடுத்து வெளியில போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளார அந்த பாம் அடிச்சு அவன் பீஸா போயிடுறான் அந்த தொப்பிக்காரன். இப்ப அப்படியே மீதி இருக்கிற எல்லாருமே அந்த கேம்புக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா இவங்கள மாதிரி நிறைய அகதிகள் இருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோனை கூப்பிட்டு பெரிய ஆபீசர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருந்துமா வரீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் அமெரிக்காவில இருந்து வரேன், என்னோட எம்பசி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன்னுடைய பேப்பர்லாம் இருக்கா, உன்னோட பேப்பர்லாம் இருந்தா கூட நான் அதை வச்சு நான் மூவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யோ லூசாயா நீ, நானே கடத்தப்பட்டு இங்க வந்திருக்கேன், என்கிட்ட எப்படியா பேப்பர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கடுப்பாயிட்டு அப்படியே வெளியில போறாங்க. அந்த சமயத்துல தான் இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது ஒரு செக்யூரிட்டி யூனிஃபார்மை போட்டு ஒருத்தன் வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அவனுமே அங்கதான் மாட்டிருப்பான் போல. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசுறான். நான் ஆல்ரெடி ஒரு ஆபீசர்ட்ட பேசிட்டேன், அவர் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு, நாம 2 பேரும் அங்க போய் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கார் வந்து நிக்குது. இந்த செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டவன் சொன்ன அந்த கார் தான் போல இருக்கு. சோ இந்த கார்ல வந்த இவனும் இந்த ஆபீசர் கிட்ட எல்லாம் பேசி எப்படியும் அந்த மிலிட்டரி கேம்ப்ல இருந்து 2 பேருமே கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் அந்த இன்னொரு செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா அவனையும். அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களை கூட்டிட்டு போறான் இல்லையா ஒருத்தன், அவன் வளன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இதனால ஹீரோனுக்கு ஒரு டவுட் வருது. உடனே பக்கத்துல கார் ஓட்டிக்கிட்டு இருக்கவன போட்டு பொலன்னு பொலந்து காரை விட்டு கீழே தள்ளி விட்டுட்டு காரை எடுக்கிறா. ஹீரோயின் கார் எடுத்துட்டு வந்து இவனோட தலைமையில ஏத்தி ரொம்ப கொடூரமா சாகடிக்கிறா. ஏன்டி இப்படி பண்ற, நமக்கு தப்பிக்க ஒரே வழி இவன் தான், இவனையும் நீ கொண்டுட்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் அப்படியே பின்னாடி வந்து அந்த காரோட டிக்கி ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த டிக்கியில இவங்க கூட தப்பிச்சு வந்தான் இல்லையா ஒரு தாடிக்காரன், அவனோட டெட் பாடி கிடக்குது. சோ ஹீரோயின் எப்படியோ இவனும் அந்த கேம் நடத்துற ஒருத்தன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே நமக்கு கார் கிடைச்சிருக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வயசான ஆள் கூப்பிடும் போது இல்ல நம்ம இங்கே தான் இருக்கணும், இந்த கார்ல நம்ம போனாலும் இந்த கார்லயுமே ஏதாவது ட்ராப் இருக்கலாம், நம்ம சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல இந்த கேமுக்காக வேலை செய்யற எல்லாரையுமே நம்ம கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கேமை விட்டு வெளியில போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய பாக்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுல நிறைய வெப்பன்ஸ் இருக்குமே, அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமா கொலை பண்ணதுக்காக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இந்த தாத்தாவும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க நிறைய பேர் இருக்கானுங்க. எல்லாருமே துப்பாக்கி வச்சு பயங்கரமா ஷூட் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருந்து நொண்டி ஒருத்தன் தப்பிச்சு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணுமா, அவனுமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த சமயத்துல ஜாண்டிகா ஒருத்தன் வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணும்போது அவன் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனையுமே அடிச்சு போட்டுட்டு ஒரு பெரிய கம்பி வச்சு அவனுடைய முகத்திலே அட்டாக் பண்ண அவன் அப்படியே அந்த இடத்துல மயங்கி போயிடுறான். இந்த சமயத்துல எல்லாருடைய கதையை முடிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவே வராரு. நான் வர்றதுக்குள்ள எல்லாரையும் முடிச்சியோ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கட்டம் கடைசியா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்க உயிரோட இருந்திருப்பா. இவ பொண்ணுங்கிறதுனால இவளை மட்டும் நம்ம உயிரோட விட போறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா கேட்கும்போது ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து நீ பொண்ணுங்கிறதுனால உன்னை உயிரோட விடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணோட நெத்தியில ஒரு புல்லட் இறக்கி அந்த இடத்துல அவளையுமே சாகடிக்கிறா. இந்த சமயத்துல அந்த தாத்தாவுடைய வாக்கி டாக்கில இருந்து ஒரு சவுண்ட் வரும், என்னையா அந்த ஹீரோயினை கொண்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்த்தா அவனுமே உஷாராயிட்டான். ஒரு கன் எடுத்து ஹீரோயின் பக்கமா நீட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அந்த தாத்தாவை நோக்கி கண்ணை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது கண்ணை தயவு செஞ்சு கீழே இறக்குங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் இறக்காம ஹீரோயினை ஷூட் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது கரெக்டா அந்த தாத்தாவுமே ஷூட் பண்ணி கொண்டுறா. இதை வச்சு பார்க்கும்போது அந்த தாத்தாவுமே கேம் சம்பந்தப்பட்டவர் தான் போல இருக்கு. இந்த சமயத்துல அங்க இருக்கிற ரேடியோல ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்காக வேலை செஞ்ச இந்த தாத்தாவுமே கொலை பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் உங்களையும் கண்டுபிடிச்சு உங்களையும் கொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தனோட முகத்துல அடிச்சு மயக்கம் போட்டு வச்சிருந்தா இல்லையா, அவங்கிட்ட போயிட்டு இங்க என்னதான் நடக்குது, என்னதான் பண்றீங்க, எங்களை வச்சு என்னடா கேம் விளாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே 1 இயர் லேட்டர்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த கேம் நடத்துறா இல்லையா ஒரு லேடி, அவங்களுடைய முகத்தை இப்பதான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி 2 பிரஸ் உட்காந்துக்கிட்டு நீங்க வருஷம் ஒரு கேம் நடத்துறீங்களாமே, அந்த கேம் பேரு ஹண்டாமே, நிறைய அப்பாவி மக்களை பிடிச்சிட்டு வந்து கொடூரமா கொலை பண்ணி அதை நிறைய பணக்காரங்க உட்காந்து பார்த்து ரசிக்கிறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி எது ஹண்ட் கேமா, நீங்க சொல்லிதான் அந்த மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு கேம் நடக்குதானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இன்னசென்ட்டா பேசுறா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இப்ப காமிச்சாங்க இல்லையா அந்த வில்லி தலைமையில ஒரு ப்ரொஜெக்டர்ல ஒரு போட்டோ இருக்கு. ஒரு தாடிக்காரன் தப்பிச்சான் இல்லையா, தப்பிச்சு இப்போ கார் டிக்கில கூட கிடந்தானே அவனுடைய போட்டோ இருக்கு. அவன் ஒரு ரேடியோ ஜெக்கி போல இருக்கு. சோ இவனை நம்மளுடைய ஹண்ட் கேம்ல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாரையும் காமிக்கிறாங்க. இந்த கேம்ல நடுவுல வந்தாங்க இல்லையா அந்த கடையில ஓனரா 2 பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, சோ அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல ஹீரோயினால சாகடிக்கப்பட்ட நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க. நடுவுல இந்த பேண்ட்டுக்குள்ளார ஒரு கிரானைட போட்டு சாகடிச்சாங்க இல்லையா, அவனுமே அங்கதான் இருக்கான். அது மாதிரி அந்த கேம்ல செத்து போன நிறைய பேர் இதுல இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் நம்ம உள்ள புகுந்து சாகடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல
மேலதான் நம்ம ஹீரோயினுடைய போட்டோவும் வருது. இவ யாருன்னு பார்க்கும்போது இவ ஏதோ ஒரு ஜெயில இருக்கிற கைதியா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு 40-50 பேரை கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்திருப்பா போல இருக்கு. அவளை பிடிச்சிட்டு வந்து இந்த கேம்ல போட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினை இந்த கேம்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் இந்த கேம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த வில்லியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த சமயத்துல அந்த வில்லியுமே சும்மா கிடையாது. அவ சிசிடிவி வழியா பார்த்து ஹீரோயினை எப்படியோ என்ன கண்டுபிடிச்ச போல இருக்கு, என்ன பார்க்கணும் நீ ஆசைப்படுறியா, சரி உள்ளவா, அதுக்கு முன்னாடி நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாம் வச்சிருக்க, அதனால நீ நல்ல பிள்ளையா என்ன பண்றனா அங்க இருக்க போஸ்ட் பாக்ஸ்ல நீ கையில வச்சிருக்க அந்த கன்னை வச்சுட்டு நீ மட்டும் தனியா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. அவ கையில வச்சிருக்க கன்னை அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு இப்போ உள்ள போக ஆரம்பிக்கிறா. அந்த டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் போல இருக்கு. உள்ள வந்த உடனே அந்த வில்லியை மீட் பண்றான். அந்த வில்லி என்ன உனக்கு யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இந்த சமயத்துல ஹீரோயின் என்ன உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வில்லியை பார்த்து கேட்கும்போது வில்லி வந்துட்டு ஹீரோயினை பார்த்தா A to Z எல்லாமே சொல்றா. அவளுடைய பேர்ல இருந்து அவங்களுடைய அப்பா அம்மா என்ன வேலை பாக்குறாங்கிற வரைக்கும் சொல்றா. சரி அதெல்லாம் ஓகே, என்ன எதுக்காக இந்த கேம்ல விளையாடணும்னு சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வில்லியோ உன்னோட சேர்ந்து 10 பேர் வந்தாங்க இல்லையா அந்த கேம்ல, அவங்க எல்லாருமே என்னை பத்தி சோசியல் மீடியால நான் ஹண்ட் கேம் நடத்துறதாவும் நிறைய பணக்காரங்களோட சேர்ந்து இந்த ஹண்ட் கேம் நடத்தி நிறைய பணம் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நீங்க தானே சோசியல் மீடியா ஃபுல்லா தெரிக்க விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. எல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ கடுத்த வேண்டிய ஆளு நான் கிடையாது. என் பேரு கிறிஸ்டல் தான், ஆனா நீ நினைக்கிற கிறிஸ்டல் நான் கிடையாது. இது எப்படி சொல்றேன்னா வேற ஒரு கிறிஸ்டல்ங்கிற பொண்ணுக்கு வர வேண்டிய மெயில் எல்லாம் மாத்தி எனக்கு வருது. நீ நினைக்கிற கிறிஸ்டல் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வில்லியோ ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறா. இதனால ரெண்டு பேருக்குள்ளயுமே பயங்கரமான சண்டை வருது. அந்த சண்டைக்கு நடுவில் கூட வில்லி நீ தானே கிறிஸ்டல் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம லியோ படம் பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். சோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டையில அந்த வில்லி ஹீரோனுடைய வயித்துல மிக்ஸி ஜாரோடைய பிளேட் எடுத்து குத்திடுறா. அது மட்டும் இல்லாம முதுகுலையுமே ஒரு குத்து குத்திடுறா. இப்ப ரெண்டு பேருமே பயங்கரமான மயக்கத்துல இருக்காங்க. இந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அவ வயித்துல குத்தி இருக்கிற அந்த பிளேடை எடுத்து வில்லி மேலையும் பயங்கரமா குத்தி வச்சிடறா. இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டா இருக்காங்க. இந்த சமயத்துல வில்லி நான் நினைச்ச கிறிஸ்டல் நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் அந்த கிறிஸ்டல் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லூசு பசங்க வேற ஏதோ கிறிஸ்டலை கடத்தி அவளாலே என்ன கொலை பண்ண வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த இடத்துல அவ செத்து போறா. சோ இப்ப நம்மளோட ஹீரோனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு அப்படியே வெளியில வராங்க. ஒரு டாகை கூட்டிட்டு நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபிளைட்டை காமிச்சாங்க இல்லையா, அந்த ஃபிளைட் வெளியில தான் நிக்குது. அந்த ஃபிளைட்ல ஏறும்போது அங்க ஒரு பைலட்டும் ஒரு அட்டெண்டரும் தான் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட கன்னை காமிச்சு நம்ம போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்களும் போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. சோ இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். அந்த கிறிஸ்டல் இவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ நான் தான் லியோ அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இல்ல. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ஹார்ட்டினை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.